சித்திரையில் என்ன வரும், வெயில் சிந்துவதால் வெக்க வரும். ஸ்வர்ணலதா மனதிற்குள் நுழைந்து இதயத்தை திருடி செல்லும் மாய குரல். குயில் பாட்டு, மாலையில் யாரோ, ஆட்டமா தேரோட்டமா, முக்காலா, போராளை பொண்ணு தாயே, மெல்லிசையே, என்னுள்ளே என்னுள்ளே என நம்முள்ளே அற்புதங்களை நிகழ்த்திய உன்னத குரல். அவர் பாடிய ஒவ்வொரு பாடலுமே நம்முள்ளே பல மாற்றங்களை நிகழ்த்திவிடும். இரும்பு இதயத்தை கூட கரும்பு இதயமாக்கி பிழிந்துவிடும் இனிப்பு குரல் அது. பாடுவதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஸ்வர்ணலதா மறைந்து 16 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அவரது பிறந்தநாளை மறக்காமல் கொண்டாடுகிறார்கள் அவரது ரசிகர்கள். மென்மையான குரலால் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் பாடகி ஸ்வர்ணலதாவின் பிறந்தநாள் இன்று. அவரை பற்றிய சிறப்பு தொகுப்பு இது. பூர்வீகம் கேரளாவின் பாலக்காடு மாவட்டம். மிகப்பெரிய காஃபி ஏஜென்சி வைத்திருந்த செல்வந்தரின் குடும்பத்தில் பிறந்த ஸ்வர்ணலதா படித்தது வளர்ந்தது எல்லாம் பெங்களூரு தான். தொழில் நிமித்தமாகத்தான் அவரது குடும்பம் பெங்களூர் குடிபெயர்ந்தது. பாலக்காடு தமிழக எல்லையில் இருப்பதால் ஸ்வர்ணலதாவின் வீட்டில் பெரும்பாலும் தமிழ் பாடல்கள் தான் ஒலிக்கும். அப்படிதான் தந்தை வழியாக ஸ்வர்ணலதாவுக்கு தமிழும் தமிழ் பாடல்களும் அறிமுகம். பின்னாளில் தமிழ்நாடே காலத்திற்கும் தன் குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் என்பதை அவரை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் காலமும் திறமையும் அதனை நிகழ்த்தி காட்டியது. ஏனென்றால் குழந்தை பருவத்திலிருந்தே ஸ்வர்ணலதாவுக்கு பிடித்த விஷயம் பாடல்கள் பாடுவது மட்டும்தான். விளையாடும் போது கீழே விழுந்து அடிபட்டு அழுது கொண்டிருந்தால், எப்படியா அழுதுகிட்டு இருந்தா தொண்டை கட்டிக்கும், அப்புறம் பாட முடியாது என்று அவரது அம்மா சொன்னால் அப்படியே அழுகையை நிறுத்திவிடுவாராம் ஸ்வர்ணலதா. சிறு வயதிலேயே பாட ஆரம்பித்த ஸ்வர்ணலதாவுக்கு பெரிய பாடகியாக வேண்டும் என்பது ஸ்வர்ணலதாவின் கனவாகி போனது. நிறைய கன்னட மேடைகளில் பாடி பரிசுகளையும் வென்றுள்ளார். அனைவரும் பாராட்டவே அவரை அழைத்து கொண்டு சென்னைக்கு வாய்ப்பு தேடி வந்தது அவரது குடும்பம். ஆனால் நினைத்தபடி வாய்ப்பு எளிதாக கிடைக்கவில்லை. தான் பாடிய எல்லா கேசட்டுகளையும் இசை அமைப்பாளர்களின் அலுவலகங்களுக்கு தனது அண்ணனுடன் சென்று கேசட்டை கொடுத்து வாய்ப்பு கேட்டுவிட்டு வந்திருக்கிறார். நீண்ட தேடுதலுக்கு பிறகு பாடுவதற்கான வாய்ப்பு வந்துள்ளது. அவரின் அந்த நீடிய பொறுமைதான் தமிழ்நாட்டிற்கு காலத்திற்கும் மறக்க முடியாத பாட கொடுத்தது. MSBயிடம் வாய்ப்பு கேட்டு சென்ற போது சுசிலா பாடிய பால் போலவே பாட்டை அப்படியே பாடி காண்பித்திருக்கிறார். அது பிடித்து போகவே ஒரு வாரத்திலேயே பாடகியாக MSB அறிமுகப்படுத்தியுள்ளார். நீதிக்கு தண்டனை படத்தில் வரும் சின்னஞ்சிறு கிளையே பாடல்தான் ஸ்வர்ணலதாவின் முதல் பாடல். ஆனால் ஸ்வர்ணலதா பாடகியாவதற்கு முன்பே அவரது தந்தை இறந்து விட்டார். சினிமாவில் தனது முதல் சம்பளத்தை தனது அம்மாவிடம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி இருக்கிறார். MSV இசையில் அறிமுகமாகி இருந்தாலும் ஸ்வர்ணலதா அதிகமாக பாடியது இளையராஜாவின் இசையில்தான். என்னுள்ளே என்னுள்ளே, போவோமா ஊர்கோலம், நீ எங்கே என் அன்பே, மாசி மாசம் ஆளான பொண்ணு, என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட, அடி ராக்கமா கையை தட்டு, சொல்லிவிடு வெள்ளி நிலவே என அவர் பாடிய அனைத்து பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் என்றே சொல்லலாம். அதேபோல் AR ரஹ்மான் இசையில் தேசிய விருது வென்ற முதல் பாடகி என்ற பெருமை ஸ்வர்ணலதாவையே சாரும். போராளை பொண்ணு தாயி பாடலுக்காக தேசிய விருதை வென்றார். ஆயிரக்கணக்கான பாடல் பாடியிருந்தாலும் அவரது ஃபேவரட் பாடல் என்றால் மாலையில் யாரோ பாடல். அவர் விரும்பிய பாடல்களுக்கு தேசிய விருது கிடைக்கவில்லை என்றாலும் அவர் பாடிய பாடல்கள் எல்லாமே ரசிகர்களால் விருது கொடுக்கும் அளவுக்கு கொண்டாடப்படும் பாடல்கள். அவர் மறைந்தாலும் அவரது பாடல்கள் ரசிகர்களின் இதயத்தில் நுழைந்து உயிர்ப்பித்துக் கொண்டேதான் இருக்கும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஸ்வர்ணா மேம்.